குட் மார்னிங் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு திஸ் வீடியோ. இப்போ நான் இந்த புக்கு படிச்சிட்ருக்கேன். இந்த ஆத்தருடைய நிறைய புக்ஸு நான் படிக்கிறேன். ஆனால் எப்போதுமே கிறிஸ்து தான் என்னுடைய குரு. இது தெரியாத நிறைய பேர் நான் பொதுவாக நான் இருக்கக்கூடிய இந்த ரூரல் ஏரியா அன்எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. யாரையோ வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய சொசைட்டி இது. ஆனால் எனக்கு எப்பவுமே கிறிஸ்து தான் குரு. ஸோ எந்த புக்கு படித்தாலும் நான் இவரை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நான் சில பேர்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி அப்படி தான் நினைக்கிறாங்க. டொனால்டு ட்ரம்ப்பும் இவரும் சேர்ந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. அதையும் நான் படிக்கிறேன். அதுக்காக நான் அவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு நான் சிலருக்கு சொல்ல வேண்டிய அந்த மாதிரி ஒரு சொசைட்டியில் நான் இருக்கிறேன். ஸோ இந்த புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கான்செப்ட்ஸு இருக்குது. அதாவது நம்முடைய எஜுகேஷன் ரொம்ப ஓல்டு டைப்பாக இருக்குது அப்படின்னு அவர் நிறைய சொல்லிகிட்டே வர்றாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய லேர்னிங் ப்ராசஸ் த இன்னர் ட்ரைவ் தட் லைட்ஸ் த ஸ்பிரிட் வித்தின் அஸ் இஸ் கான் and we go through life in lockstep, running on automatic pilot instead of responding to the uniqueness of each new moment அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு மாதிரி சைக்கிள் புதுசாக கற்றுக்கிறவங்க ஓட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் நல்லா கற்றுக்கிட்ட பிறகு ஓட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதேமாரி இவர் பைலட்டாக இருந்திருக்காராம். ஸோ சொல்கிறாரு, we had a nickname for pilots like this, men who were breathing but no longer seemed to have any spirit. Corpse people, we called them. They were on automatic pilot, simply putting in their time and hoping to survive long enough to get back home. They went through the motions of being alive, but they really weren't. இந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் சொன்னார். அதை நிறைய பேர் விளங்கிக்கொள்ளலை. அதாவது பாவத்தின் நிமித்தம் மரித்த ஜனங்கள், அதாவது கார்ப்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே ஐ ஸ்டில் see corpse people out there in the world. They would work for large corporations. They stay in their nests grasping for what little security they can find, living paycheck to paycheck, finding little pleasure in their jobs, merely putting in time, waiting for the day they can retire, and hoping against hope that nothing disastrous happens in the meantime. நான் நிறைய சுஜாதா நாவல்ஸு அவருடைய கட்டுரைகள் நிறைய படிப்பேன். அதில் அவர் ஒரு மனிதரை பற்றி சொல்லியிருந்தார். அவர் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவர் குடிக்க ஆரம்பித்து பயங்கர குடியராக ஆயிட்டாராம். கடைசியில் அவர் ரொம்ப நாள் கழித்து அவருக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் கிடைச்ச போது அவர் அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ பாவத்தின் நிமித்தம் மரித்த நிலைமையில் காணப்படக்கூடிய மனுஷர் ஜபத்தினால் உயிர்ப்பிக்கப்படுறாங்க. அதாவது பவுலுடைய வசனம் சொல்லுது, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படி சொல்லிட்டு, இதுக்கு ஓயாத ஜபந்தான் ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும். நிறைய பேர் ஜபஜீவியம் உள்ளவங்கள இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க. அவங்க அதான் எப்போதும் ஜெபிக்கிறாங்க. அன்றாட காரியங்கள் நான் சொல்கிறது, அவங்க இந்துவாக இருக்காங்க. ஆனால் தினசரி
இப்போ நான் இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படிங்கிறத சீட்டு போட்டு பார்க்குறது. சாதாரண ஒரு கேமில் ஜெயிக்கணுன்னா கூட அதுக்கு வந்து சாமி முன்னாடி ப்ரேயர் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட ஜெபிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். பட் அவங்க இவ்வுலக மண்டேன் இதுக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க. நான் என்னுடைய ஜெபம் அப்படிப்பட்டதுன்னு அந்த மாதிரி காரியங்களும் கர்த்தர் கொடுக்குறாரு. பட் இட்டர்னல் லைஃப்பையும் கர்த்தர் கொடுக்குறாரு. எனக்கு மிகவும் தமிழில் பிடித்த வார்த்தை, யாருக்கா பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட நான் ஜீவன் அப்படி தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ நான் சொன்ன பேசேஜில் அதாவது நம்ம கார்ப்ஸ் பீப்புள், டெட் பீப்புளாக நம்ம நடக்காமல் எவ்ரி மூமெண்ட் நம்ம வந்து லைவ்லியாக கர்த்தருடைய ஜீவனோடு நம்ம கர்த்தருடைய ஆலோசனையின் பேரில் நம்ம நடக்கிற அனுபவத்தை நான் பயிற்சிக்கிறேன். இது எங்கள் சபையில் சொல்லி கொடுத்தது. இது வந்து பரிசுத்த ஆவியானவரையும் அவருடைய வரங்களையும் அதிகமாக பெற்றுக்கொண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெப ஜீவியம். இது ரொம்ப சந்தோஷமான ஜீவியம், லைவ்லியான ஜீவியம், மரித்த ஜீவியம் கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரிக்கிற ஜீவியம்.